ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நான் பெரிய காலையெல்லாம் பெருசாக ரொம்ப வீடியோலாம் எடுக்கலை. மழை ஞாயிற்றுக்கிழமைன்றனால கொஞ்சம் வேலை இல்லாதனால எழுந்ததே எல்லாருமே லேட்டு தான். எப்போதும் போல் காலை டிஃபன்லாம் பண்ணி எல்லாம் சாப்பிட்டு மதியானம் கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ப்ளவுஸ் தைக்கிற வேலை அதெல்லாம் கொஞ்சம் இருந்ததுனால மதியம் சூடாக மழை நேரமாக இருக்கனால அப்போ செஞ்சுக்கலாமேன்னு நான் அதெல்லாம் வச்சுட்டு அரிசி ஊற வைக்கிறது, வேறு இந்த மாதிரி கிரேவிக்கு தேவையானதெல்லாம் காய்கறிலாம் எடுத்து கொஞ்சம் கிண்ணத்தில் போட்டு மூடி வச்சுட்டு நான் அந்த வேலையை தான் ப்ளவுஸ் தைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி என்ன மதிய லஞ்சுனால் நான் வெஜிடபிள் பிரியாணியும் புலாவுன்னு சொல்லலாம், பிரியாணியும் சொல்லலாம். நான் ஒயிட்டில் இந்த மாதிரி கலர் போட்டு தான் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள்லாம் சேர்த்து செய்வோம்ல அந்த மாதிரி. அப்புறம் இது வெஜிடபிள் குருமாவும் நான் அதை தான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அதுதான் மதிய லஞ்சு. வேறு ஒன்றும் நான் குழம்புலாம் வச்சுட்டில்ல. மழை நேரத்தில் ஏதோ கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா தேவலாம் போல் இருந்தது. சரி குழம்புலாம் வச்சுட்டு மீத்திட்டு இருக்க வேணாம், நைட்டில் சாதம் சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒத்துக்க மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குதுனால இந்த மாதிரி செஞ்சிடுறது தான் இந்த மாதிரி மழை நேரத்தில். அதோட பெருசாக வேறு ஒன்றும் நான் வீடியோ எடுக்கலை. ப்ளவுஸ் தைக்கிற வேலை, அப்புறம் கொஞ்சம் நாள் தூங்குறதுன்னு எல்லாத்தையும் வச்சுட்டு நாங்கள் படுத்துட்டோம். அதனால் கொஞ்சம் ஜாமான்லாமே நான் விளக்கல. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட் டிஃபன் வேலையை முடிச்சுட்டுமே பார்த்துக்கலான்ட்டு நான் அப்படியே வச்சுட்டே படுத்தாச்சு. அப்புறம் சாயந்தரம் தான் எழுந்து டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அப்புறம் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு அப்புறம் தான் இந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். சட்னி வெங்காய சட்னி தான், நம்ம கார சட்னி சொல்லுவோம் இல்லையா, பூண்டு வெங்காயம்லாம் புளியெல்லாம் போட்டு அரைக்கிறேன். அந்த பச்சை வெங்காய சட்னியும் தோசைக்கு மாவு எடுத்து இட்லி மாவு தான் அதை கரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி கலந்துட்டு அப்புறம் கருவேப்பிலை கிள்ளி வச்சுட்டு தோசைக்கல்லும் போட்டதை பார்த்துருப்பீங்க. நான் அதிலே தோசைக்கல்லே தாளித்து அப்படியே ஊற்றிட்டு 2 கல் போட்டோம்னா கொஞ்சம் ஆளுக்கு 3 தோசை 4 தோசைனாலும் டக்கு டக்குன்னு வேலை ஆகிடும். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே தோசை வேலையை முடிச்சுட்டு சாப்பாடு வேலையை முடிச்சிடலாம். கொஞ்சம் அவசரமாக செய்யணுன்னா அந்த மாதிரி வெங்காய சட்னி அரைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது வெங்காயம் அதெல்லாம் சேர்ந்து நார்மலாக அரைக்கிறது. இது தக்காளி சேர்த்து கொஞ்சம் தக்காளி பெரிய தக்காளி மதியானம் யூஸ் பண்ணது பாதி வச்சுருந்தேன். சரி அது வீணாக போயிடுமே, அதுவும் கொஞ்சம் சட்னியாக பண்ணிட்டோம்னா நமக்கு காலையிலேருந்து தான் மழை அதுமாக இருக்கனால நமக்கு டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். காலையும் சட்னி இருந்தாலும் அது வீணாக போகாது. அதனால் சரின்னு அதையுமே தக்காளி சேர்த்து தனியாக அதையும் வெங்காயம் பூண்டுலாம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே தாளித்து கொட்டிட்டேன். அதுக்கு எண்ணெத்தை மாற்றதுக்குள்ள தோசை வெந்துட்டதுனால நான் அதை அப்படியே மிக்சியிலே ஜார்லேயே காமிச்சிருக்கேன். இப்போ எல்லாம் நைட்டு டிஃபன் வேலைலாம் முடிச்சுட்டு 2 கல் போட்டனாலே கொஞ்சம் நேரத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம இந்த இடத்த க்ளீன் பண்ணுறது தான் நான் அடுத்து வீடியோவில் காமிச்சிருப்பேன். மழையாக இருக்கனாலே கொஞ்சம் சூடாக சாப்பிட்றது நல்லதுன்ட்டு எப்போதுமே கொஞ்சம் அந்த நேரத்துக்கு கிச்சன் வந்தால் போதுன்ற மாரி தான் இருக்கும். அதனால் அந்த டைம் தான் சாப்பாடு செய்கிறது எனக்கு பழக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாருங்கள், இந்த வெங்காயம் உச்ச தோல்லேருந்து எதுவுமே எடுத்து போய் போடல. எல்லாம் ஏற கட்டி தான் வைக்கணும். மழை விட்டாமல் பேஞ்சிக்கிட்டே இருக்கனால ஜில்லுன்னு தண்ணியில் கை வச்சுட்டு இருந்தால் குளிர்ற மாதிரி ரொம்ப உடம்பே ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் சும்மா ஜாமான் தைக்கணும்னா சேர்த்து வச்சலாமேன்னு அப்படியே நான் எடுத்து அந்த ஜாமான்லாம் ஒதுக்கிட்டு ஓரவங்க எடுத்து போட்டு இந்த சட்னி மட்டும் வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இது சாதம் தண்ணி ஊற்றி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு டம்ளரில் எடுத்து வச்சுட்டேன், குக்கர்லாம் விளக்கலாமேன்னு. அப்புறம் எப்போதும் போல் ஜீனி டப்பா நான் சொல்லியிருக்கேன், எறும்பு வரும்ன்றனால இங்கே வச்சுப்பேன்னு. காப்பி டீ காஷன் இது மட்டும்தான் அது மேலே இருக்கும். மற்ற எல்லாமே விளக்கி ஏற கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கும் நான் ரொம்ப தேய்க்க மாட்டேன். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவை ரொம்ப அழுக்காந்தனா தான் ரொம்ப நான் தேய்ச்சிட்ருப்பேன். இல்லைன்னா நார்மலாக அப்படியே க்ளீன் பண்ணுறது தான். பாப்பக்குடியிலே பார்த்தீங்கன்னா அந்த கரண்டி தட்டெல்லாம் எடுத்து போட்டாச்சு. இந்த ஜாமான் கூட நிறையவே ஜாமான் தான் இருக்குது. இந்த கருவேப்பிலை மல்லி பாக்ஸ் நான் காமிச்சிருப்பேன். அது கொஞ்சம் குழகுழப்பாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதனால் கருவேப்பிலை எல்லாம் ஏற கட்டி கவரில் வச்சுட்டு அதையுமே விளக்கி வச்சுட்டேன். இது முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா மழையும் காற்றுமா இருக்கிறதுனால அந்த முருங்கை மரம் கொஞ்சம் கிளை சாஞ்ச மாதிரி இருந்தது. சரி அதை ஒடிச்சு நம்ம பொடி செய்யலாமேன்னு சொல்லிட்டு நான் அதையுமே உருவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டில் மட்டும் இந்த மாதிரி பாத்திரத்தை போட்டு மூடி வச்சுருவேன். காலை நேரத்தில் இந்த மாதிரி